ஹலோ! இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது சொரக்காவையும் நிலக்கடலையும் வச்சு செய்யற ஒரு சூப்பரான கிரேவி. இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம சூடான கடாயில ஒரு கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலைய வறுத்து வச்சுக்கோங்க. அந்த வறுத்த நிலக்கடலை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. அதே கடாயில 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு கூடவே கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல கட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொன்னிறமானதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு போற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 300 கிராம் போல சொரக்காவை சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த காய் நல்லா வெங்காய மிக்சரோட கலக்கிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த காய் பாத்தீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். அதனால வதக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு வேகிறது தெரிஞ்சிடும். அந்த காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்த உப்பு காரத்தை எல்லாத்தையும் அந்த காயோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு 2 கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு கரண்டிய வச்சு லேசா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல வேக விடுங்க. மூணு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய் வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கு அப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் புளி தண்ணி சேர்த்திருக்கேன். புளி தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அந்த புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அந்த புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம முதல்ல அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா நிலக்கடலை, அந்த பொடியை மேலாக்க தூவி விட்டுட்டு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அந்த பொடியை குழம்போட நல்லா சேர்த்து விட்டதுக்கு அப்புறமேட்டு கொத்தமல்லி இலைய தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சுரக்காய் நிலக்கடலை கிரேவி ரெடி. இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.